ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமாம், ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமாம், ஸ்ரீ குருப்யோ நமக. நாளைய தினம் ஆங்கில புத்தாண்டு நம் அனைவருக்கும் மிகவும் இனிதாக தொடங்க வேண்டும் என்று ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்பிகையை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய பதிவு. நாம் எல்லோரும் இந்த வருடம் பலவிதமான சவால்களை எதிர்கொண்டிருந்திருக்கலாம், பலவிதமான சவால்களை எதிர்கொண்டு ஜெயித்திருந்திருக்கலாம், சில நேரங்களிலே தோல்வியும் அடைந்திருக்கலாம். தோல்வி என்பது வெற்றிக்கான ஒரு படி, அவ்வளவே. பலவிதமான சந்தோஷங்களும் நம்மளுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்திருக்கலாம், சந்தோஷமான நிகழ்வுகள் இருந்திருக்கலாம். அந்த இறைவனுடைய அனுகிரகத்தினாலே நம் அனைவருக்கும் நல்ல நிகழ்வுகள், நிறைய வெற்றிகள், வெற்றி வாய்ப்புகள், இது போன்று பல நல்ல செயல்களும் நடந்திருந்திருக்கலாம் இந்த வருடத்திலே. அதாவது 2023 பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்று இரவு வரைக்கும் இந்த வருடம் 2023 ஆங்கில கணக்கில். அதன்படி சில கஷ்டங்களும் இருந்திருக்கலாம், துக்கங்கள் இருந்திருக்கலாம். ஏனென்றால் சுக துக்கம் கலந்ததே ஒருவருடைய வாழ்க்கை, இரண்டும் கலந்ததாகத்தான் இருக்கும். ஆனாலும் இன்றைய தினம் நாம் எல்லோரும் அந்த ஆனந்தவல்லி அம்பிகையினுடைய பரிபூர்ண கிருபையினாலே இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அம்பிகையினுடைய ஆசீர்வாதம். எப்பேற்பட்ட நிலைகளை கடந்திருந்தாலும், சந்தோஷமோ துக்கமோ எந்த நிலையிலே நாம் எல்லோரும் இந்த வருடம் வாழ்ந்திருந்தாலும், இன்றைய தினம் இதை கேட்பது நம் வாழ்க்கையிலேயே மிகவும் அற்புதமான ஒன்று. ஏனென்றால் அம்பிகை பற்றி சிந்திக்கிறோம். அம்பிகை நம் எல்லோரையும் இன்றைய தினம் இதை பேச வைத்து கொண்டிருக்கிறாள், நம்ம எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதே ஒரு அற்புதமான அம்பிகையினுடைய ஆசீர்வாதமே. சரி, வாழ்க்கையிலே சவால்களை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு குட்டி கதை. ஏனென்றால் அடுத்த வருடம், அதாவது ஆங்கில புத்தாண்டின்படி நாளை தினம் ஆங்கில புத்தாண்டு, நாளையிலிருந்து அடுத்த வருடம் 2024 தொடங்குகிறது. அந்த 2024 நமக்கு வரக்கூடிய நல்ல நிகழ்வுகளாகட்டும் அல்லது நமக்கு வரக்கூடிய சவால்களாகட்டும், என்னால் சவால்கள் நிறைந்தது மனித வாழ்க்கை. அவற்றை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி பேசுவதற்காக நாளைக்கிலிருந்து நம்ம வாழ்க்கையினுடைய சவால்களை எதிர்கொள்கிறதுக்கு நம்முடைய மனதை எவ்வாறு தைரியப்படுத்தி கொள்ளலாம், நாமே நமக்கு எவ்வாறு தன்னம்பிக்கையும் ஊக்கமும் அளித்து கொள்ளலாம் என்பதற்கு இந்த கதை. ஒரு மனிதன் இருந்தானாம். அந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய தொழிலை இழந்தானாம், அவனுடைய உறவுகளை இழந்தானாம், அவனுடைய தன்னம்பிக்கையும் இழந்தானாம். இறுதியிலே தன் வாழ்வையே முடித்து கொள்ளலாம். எதற்குத்தான் வாழ வேண்டும், நான் வாழ்க்கையிலே இருந்து என்ன சாதிக்கப் போகிறேன், என்ன காரணத்திற்காக நான் இருக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப துவண்டு போய் அவனுக்கு பல கஷ்டங்கள். அதனால் அவனுக்கு என்ன, சில நேரத்தில் ரொம்ப வெறுப்பு வரும் நமக்கு வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பான ஒரு சூழ்நிலையிலே இனிமே எதற்கு வாழ்வது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே யோசித்து கொண்டிருந்தானாம். அப்படியே யோசித்து சரி போயிடலாம், வாழ்க்கை எதற்கு, வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம், அப்படி ஒரு முடிவு. அந்த அளவு வெறுப்பினுடைய உச்சநிலை, அதாவது வெறுப்பினுடைய உச்சநிலையிலேயே வரக்கூடிய ஒரு, அது தவறான துணிச்சல் என்று சொல்ல வேண்டும், வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது என்ன. அப்படி ஒருவன் நினைத்து கொண்டிருந்தானாம். ஆனாலும் அவனுக்கு என்ன எண்ணம் பாருங்கள். அடர்ந்த காட்டுக்குள்ளே இப்படி சிந்தித்து கொண்டு வேகமாக ஓடினானாம். மீண்டும் ஒரு முறை கடைசியாக இறைவனிடம் பேசி பார்க்கலாம் என்று யோசித்து அம்பிகையை தியானித்து கொண்டு கேட்டானாம் அம்பிகையிடம், தேவி, நான் இன்னும் உயிருடன் இருக்க ஒரு காரணத்தை மட்டும் உன்னாலே கூற முடியுமா? வெறும் ஒரு காரணம் மட்டும் சொல், நான் உயிருடன் இருக்கிறேன் என்று சொன்னானாம். அதற்கு அம்பிகை பதிலளித்தாள், இந்த காட்டில் தனிமையில் உள்ள உன் அருகில் என்ன இருக்கிறது? வெறும் புற்களும் உயர்ந்து வளர்ந்திருக்கின்ற மூங்கில் மரங்களும் மட்டுமே இருக்கின்றன. சரி, அதனால் எனக்கு என்ன பயன் என்று அவன் கேட்டான். நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள்ளப்பா என்று தேவி சொல்லத் தொடங்கினாள்.
நான் இந்த உலகை படைத்து வறண்டு கிடந்த இந்த பூமியிலே ஒரே நேரத்தில் தான் இந்த புல் விதைகளையும் மூங்கில் விதைகளையும் நான் உருவாக்கினேன், விதைத்தேன். முதல் வருடத்திலே புல் விதைகள் முளைத்து பூமியெல்லாம் பரவி வறண்டு கிடந்த இந்த பூமியை பச்சை பசேலென்று மாற்றிவிட்டன. ஆனால் மூங்கில் விதைகளோ முளைக்கவில்லை. அவை முளைப்பதற்கான எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. இரண்டாவது வருடமும் பார்த்தேன். புற்கள் இன்னும் வளர்ந்து பெருகியிருந்தன. ஆனால் மூங்கில் விதைகள் அப்படியே இருந்தன. மூன்றாவது வருடம் பார்த்தபோதும் நிலைமை இதுதான். நான்காவது வருடமும் அப்படியே இருந்தது. ஆனால் கேட்டுக்கொள், ஐந்தாவது வருடம் பார்த்தபொழுது ஒரு மூங்கில் விதை மட்டும், எப்படி ஒரு மூங்கில் விதை மட்டும் முளைவிட்டிருந்தது. அந்நேரம் புற்களுடன் ஒப்பிடும்போது அது மிகவும் சிறிய செடியாகவே இருந்தது. ஆறாவது வருடம் பார்க்கிறேன், 100 அடிகளுக்கு மேல் வளர்ந்த மூங்கில் மரங்கள் பூமியெங்கும் வளர்ந்திருந்தன. புற்களை விட பல மடங்கு உயரமாக அவை வளர்ந்திருந்தன. 5 வருடங்களாக மூங்கில் விதைகள் ஏன் காத்திருந்தன? அவை எந்த காலநிலையையும் சகித்து வாழும் ஆற்றலை 5 வருடங்களாக கற்றுக்கொண்டுள்ளன. என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? எந்த காலநிலையையும் சகித்து வாழும் ஆற்றலை 5 வருடங்களாக கற்றுக்கொண்டுள்ளன. மிக உயரமாக வளர தம் வேர்களை பலப்படுத்தி கொண்டு உள்ளன. தன்னை போதுமான அளவு பலப்படுத்தி கொண்டதும் முளைக்க ஆரம்பித்துள்ளன. இப்போது எந்த ஒரு பருவநிலை மாற்றத்தையும் தாங்கும் சக்தி அந்த மரங்களுக்கு உண்டு. எனது படைப்புகளுக்கு அவற்றால் தாங்க இயலாத எந்த ஒரு சவாலையும் கொடுப்பதில்லையப்பா, நீயும் அப்படித்தான் என்று சொன்னாளாம். சொல்லிவிட்டு, என்னை பொறுத்தவரையில் நீ இன்னும் முளைக்க ஆரம்பிக்கவில்லை. இப்போதுதான் நீ வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை அறிந்து கொள்கிறாய். அவை உன் வாழ்வில் ஏற்படுத்தும் சவால்களை பற்றி கற்றுக்கொள்கிறாய். நீ இப்போதுதான் உன் வேர்களை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய காலம், அதற்காக உழைக்கக்கூடிய காலம். அதனால் அப்படி செய்யக்கூடிய இந்த நிலையிலே உன் மனம் வேறுபோல் யோசித்து வெறுப்பின் உள்ளே சென்று ஒரு துணிச்சல், அதாவது வாழ்வை முடித்துக்கொள்வதும் ஒரு துணிச்சலே, அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலுக்கு சென்றிருக்கிறது. இதையெல்லாம் நீ பலப்படுத்தி, அதாவது இந்த மாதிரி கஷ்ட காலங்களிலே உன்னை நீ பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சிந்திக்க வேண்டுமே ஒழிய, இதை கண்டு வெறுத்து ஒதுங்கி நீ வாழ்வை முடித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது ஒரு தவறான ஒரு துணிச்சல். என்ன, நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டியது உன் வாழ்வை முடித்து கொள்வதற்காக அல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சவால்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டாலும் உன் வாழ்வை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து காட்டுவேன் என்றே நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும். அதுவே சரியான பாதை. அதாவது தைரியம் என்பது இருந்தாலும் அது சரியான தைரியமாக இருக்க வேண்டும். முடிவு என்பது எடுத்தாலும் அது சரியான முடிவாக எடுக்க வேண்டும். எண்ணம் என்பது நம் மனதிலே தோன்றினாலும் அது சரியான எண்ணமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்திலே துணிச்சலுடன் நாம் உழைக்கும் பொழுது, பொறுமையாகவும் இருக்கும் பொழுது, நமக்கு வாழ்க்கையிலே எல்லாமே காலமே வசப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதை புரிய வைத்தாள் தேவி. மூங்கில் மரங்களுக்கு புற்களைப் போல் ஒரு வருடத்திலே முளைத்து பெருக முடியவில்லை. ஆனால் புற்களுக்கோ மூங்கில் மரங்களைப் போல உயரமாக வளர முடியவில்லை. புரிந்து கொள். உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் என்றும் ஒப்பிடாதே. அப்படி ஒப்பிடுவதை நிறுத்து. உனது வாழ்க்கை பயணம் வேறு, அவர்களின் வாழ்க்கை பயணம் வேறு. ஒரு கையிலே விரல்களும் ஒரே உயரம் இருப்பதில்லை. அதுபோல ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பயணமும் வேறு என்பதை மிகவும் அழகாக சொன்னாள். உன் வாழ்க்கை என்னும் சவாலிலே நீ வெற்றி அடைவதோ அல்லது தோற்றுப்போவதோ என்பது நீ முடிவு செய்ய வேண்டிய ஒன்று என்று அம்பிகை உபதேசித்தாராம். மிகவும் தெளிவாக தன்னுடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை சரியான முறையிலே மிகவும் தைரியத்தோடு உண்மையான எண்ணத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் என்று அவனும் புறப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தானாம். இதிலிருந்து நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், வாழ்க்கையிலே சவால்கள் வரும், சவால்களை எதிர்கொள்ள பழகுவோம். சரி, சவால்களை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கோமே, அதற்கு பக்தி எவ்வாறு உதவி செய்யும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? பக்தி என்பது நம்முடைய மனதை
பக்குவப்படுத்துவது. நாம் நம்முடைய மனதை படுத்த வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய மனநிலை நமக்கு ஏற்படும். பக்தி என்ன செய்யும்? எதற்காக நான் பக்தி செய்ய வேண்டும் என்றால், இறைவன் மீது பக்தி கொள்வோர் அனைவருக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தானாகவே அந்த சிரமங்கள் வரவே வராது. பக்தி செய்வதனாலே சிரமங்கள் வராது அப்படியெல்லாம் யாரும் சொல்வதில்லை. எல்லோருக்கும் அவரவர் கர்ம வினைகள் படி அவரவர் வாழ்க்கையிலே நடந்தேற வேண்டிய விஷயங்கள் நடந்தே தீரும். ஆனால் அந்த இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய பக்தி அதை பக்குவமான முறையிலே அதை நோக்க செய்து நம்முடைய வாழ்வை வளமானதாக மாற்றும் என்று சொல்கிறோம். எல்லோரும் அம்பிகையை வேண்டி தியானித்து இந்த வருடத்தை மிகவும் வரப்போகிற 2024 ஆங்கில புத்தாண்டை மிகவும் சிறப்பானதாக நாம் அனைவரும் வரவேற்போம். அவளை வேண்டிக் கொண்டு இந்த 2024 நாம் அனைவருக்கும் எல்லா விதமான வெற்றிகளும் நலங்களும் வளங்களும் அமையப்பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லோருக்கும் குருநாதருடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். அந்த குருநாதருடைய ஆசீர்வாதங்களோடு அம்பிகையினுடைய ஆசீர்வாதமும் நாம் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று, குரு அருளால் இந்த உலகத்திலே நடக்காத காரியம் என்பது எதுவுமில்லை. குருவருள் இருந்தால்தான் திரு அருள் கிட்டும் என்பது முன்னோர் வாக்கு, ஆன்றோர் வாக்கு, சான்றோர் வாக்கு. ஆகவே எல்லோருக்கும் அந்த குருவருளும் கிட்டட்டும், திருவருளும் கிட்டட்டும் என்று ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்பிகையை வேண்டிக் கொண்டு, ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்கக் காத்தாளை ஐங்கனை பாசாங்குஷமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே.